நிற்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த சாரியில் பாருங்களேன், இப்படி படுத்துட்டு இருக்கிற மாதிரி வியூ பண்ணியிருக்காங்க. அதனால எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்துட்டு இந்த பல்லு வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி போட்டு சாரீ கட்டியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. பண்ணியிருக்கேன் மிரர் ஒர்க்கும் எம்ப்ராய்டரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டைப் டிஷ்யூ சில்க் சாரீ தான். செல்ஃப் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் நிறையா ஃப்ளீட்ஸ் எடுக்க முடியும். இதுதான் கோல்டன் ஜரி இருக்கும். பிளைன் சிஃபான் கிரீன் கலர் சாரீ. இதில் சின்ன சின்ன போல்கா டாட் கொடுத்து மேங்கோ புட்டா ரெண்டுமே கோல்டனில் கொடுத்துருக்காங்க. ப்ளம் பர்பிள் கலர். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டினா வாங்கி கூட நீங்கள் இந்த மாதிரி சாரியில் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இல்லையா ஸ்டோன் லேஸு. அதே மாதிரி சாரியில் வரக்கூடிய டிசைனையே கொஞ்சம் ப்ளவுஸ்லேயே வச்சு டிசைன் பண்ணியிருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம புடவை கட்டுறோமோ இல்லையோ, ஆனால் பார்க்குற இடத்துல ஒவ்வொரு புடவை வாங்கி வச்சுக்குவோம். அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி உடம்பு வாக்கு இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டால் அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டாகவும் ஒல்லியாகவும் தெரியுவாங்க, அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்னோட கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சில ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சாரீ கட்டாயம் வச்சுருக்கோம். ஒவ்வொரு சாரீக்குமே ஒரு ஸ்டோரி இருக்கும். சில சாரீகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா, சில புடவைகள் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா வாங்கி கொடுத்துருப்பாங்க, சில புடவைகள் நம்ம அப்பா, அதே மாதிரி சில சாரீஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு சாரீ எடுத்துருப்போம். ஸோ அந்த சாரியை பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு அந்த மெமரிஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால எப்பயுமே சாரீஸ்னாவே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்துட்டு கபோர்டு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால எல்லாம் கொஞ்சம் அப்படி தாங்க இருக்கும். இன்னும் நான் அயன்லாம் பண்ணி ஃபினிஷ் பண்ணல. நான் உங்ககிட்ட கொஞ்சமாக சாரீஸ் மட்டும் எடுத்து நான் அப்படியே காட்டிடுறேன். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா பார்டரில் இந்த மேங்கோ புட்டா வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிற்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த சாரியில் பாருங்களேன், இப்படி படுத்துட்டு இருக்கிற மாதிரி வியூ பண்ணியிருக்காங்க. அதனால எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்துட்டு கண்டிப்பாக என்னோடய ஹஸ்பண்ட் ஃபேமிலியில், எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் சேர்ந்து போய் எடுத்தோம். இது என்னோடய வெட்டிங் சாரீ. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்துட்டு ஆரஞ்சு ரெட் கலரில் கோல்டு ஜெரி வச்சு ஃபுல்லாகவே புட்டா டிசைன். இதுதாங்க என்னோட வெட்டிங் சாரீ. என்னோட வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கும் நான் இந்த வெட்டிங் சாரீ தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிங் சாரீ தான் நான் போட்டிருந்தேன். அதனால இந்த சாரீ வந்து எனக்கு எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷல். இது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் லேஸு. ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் லேஸு. அதே மாதிரி சாரியில் வரக்கூடிய டிசைனையே கொஞ்சம் ப்ளவுஸ்லேயே வச்சு டிசைன் பண்ணியிருக்கு. இது வந்து உங்களுக்கு பேட்சஸ் வந்துட்டு மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குது இல்லைங்களா, அந்த பேட்சஸே வந்துட்டு நான் வாங்கி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸ்டோன் லேஸ்லேயும் அப்புறமேட்டு சாரியோட அந்த கிளாத்லேயே வச்சு ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சாரீ வந்து ஹெவியாக இருக்கும்போது ப்ளவுஸும் ரொம்ப ஹெவியாக இருந்தால் அந்தளவுக்கு எடுத்து கொடுக்காது. இந்த மாதிரி நீங்கள் ப்ளைன் ப்ளவுஸில் சிம்பிள் டிசைன்ஸு இல்லை ஆரி ஒர்க்கு கூட கொஞ்சமாக ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லையா வெல்வெட் கிளாத்தில் கொஞ்சமாக சாரீ கலருக்கே நீங்கள் வந்துட்டு ப்ளவுஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு வெல்வெட் கிளாத்தில் கொஞ்சமாக ஆரி ஒர்க் பண்ணிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பார்டர் வந்துட்டு ரொம்ப நல்லா பீகாக் டிசைனில் கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு பார்டர் ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு பீகாக் புட்டாஸ் இருக்கும். பாடி ஃபுல்லாகவே பிளைன் கிரீன் கலர் சாரீ. ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, சாரியில் இருக்கக்கூடிய அந்த புட்டாவே தாங்க எடுத்து ப்ளவுஸஸ்க்கு வச்சுருக்கேன். அதே மாதிரியே ஸ்டோன் லேஸ் வச்சு சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் என்னோட ப்ளவுஸ். அதே மாதிரி ஸ்லீவுக்கும் வந்துட்டு பார்டர் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு பல்லு ஃப்ரண்ட்டில் வர மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்து போட்டு இந்த சாரியும் ப்ளவுஸும் கட்டி பார்த்தா செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து நல்ல டாலாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் வந்துட்டு வியர் பண்ணலாங்க. டாலாகவும் ரொம்ப லீனாகவும் இருக்கீங்க பாருங்களா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாரீஸ் கட்டும்போது உங்களை இன்னும் கொஞ்சம் ஃபேட்டாகவும் காட்டும், உங்களுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்குங்க. சில்வர் ஜெரி சாரீ ஒன்று கட்டாயம் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்ல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லுக்கு கொடுக்கும், ஃபோட்டோக்கும் நல்லாயிருக்கும்.
இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோட்டா சாரின்னு சொல்லுவாங்க. கோட்டா சாரி வித் கோல்டன் ஜரி ரன்னிங் பிளவுஸ் இந்த மாதிரி சாரீஸில் வரும். உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ்னால் சாரியோட அதே பிட்டு தான் நம்மளுக்கு பிளவுஸ்லேயும் கொடுப்பாங்க. இதில் வந்துட்டு எந்த டிசைன்ஸும் இருக்காது. பிளைன் கோட்டா சாரி. இதில் வந்துட்டு உங்களுக்கு பார்டர் மட்டும் கோல்டன் ஜரியில் கொடுத்துருப்பாங்க, பிளைன் பார்டர். பல்லவும் இப்படி தான் வரும். இந்த சாரியில் மட்டும் என்ன கொஞ்சம் ஒரு இதோட பியூட்டின்னு கேட்டிங்கன்னா எம்ப்ராய்டரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இந்த சாரீஸில் உங்களுக்கு பாட்டம்லேயும் அதே மாதிரி நம்மளோட ஃப்ளீட்ஸ் போடுவோம் இல்லைங்களா ஃப்ரண்ட்டில், அங்கேயும் வந்துட்டு இந்த மாதிரி புட்டாஸ் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரியில் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு பேச்சஸ் கூட மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, ரெடிமேட் பேச்சஸ். உங்களுக்கு இந்த மாதிரி பிளைன் சாரீஸ் வாங்கி நீங்கள் வந்து எம்ப்ராய்டரி பேச்சஸ் வாங்கி கூட நீங்கள் இந்த மாதிரி சாரியில் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இல்லையா நீங்கள் வந்து எம்ப்ராய்டரி பண்ணுறவங்க கிட்ட கொடுத்து கூட இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச எம்ப்ராய்டரி போட்டு நீங்கள் உங்கள் சாரியை டிசைன் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், நல்லா லுக்காக இருக்கும். சாரீஸ் தாங்க நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். நம்மள மாதிரி உடம்பு வாக்கு இருக்கிறவங்க, கொஞ்சம் ஃபேட்டாகவும் மீடியம் ஹைட்டு ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சிஃபான் சாரீஸ்லாம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒல்லியாகவே தெரிவிங்க. நல்ல லுக்காகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருப்பீங்க. எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்ச சரிங்க. இந்த க்ரீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல எலிகண்ட் லுக்கு கிடைக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நீங்கள் வியர் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். டெய்லி யூஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி சாரீஸ் வாங்கலாம். இதில் பியூட்டியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்க இந்த சின்ன லேஸ் தாங்க, கோல்டன் லேஸ் பார்டரில் கொடுத்துருக்க கோல்டன் லேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஜார்ஜெட்டு சிஃபான் சாரீஸ்லாம் வாங்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஃபால்ஸ் வச்சுக்கோங்க சாரீக்கு. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக வரும், பறக்காமல் இருக்கும் கீழே. அதுக்காக நீங்கள் வந்துட்டு ஃபால்ஸ் வாங்கி கடையில் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு சாரீஸ். இதெல்லாம் பார்க்க சிம்பிளான இருக்குங்க, ஆனால் கட்டினா சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்துட்டு இதுவுமே என்னோடது வந்துட்டு சிஃபான் சாரீ தான், எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒன்று வாங்கினேன். இதுக்குமே நான் ஃபால்ஸ் பாருங்கள் அட்டாச் பண்ணியிருக்கேன் உள்ள. இப்போ இந்த லேஸ் பிங்க் லேஸ் பார்த்தீங்கன்னா நானே தான் வாங்கி டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பிளைனான சாரீ தான், கடையில் வாங்கி நானே லேஸ் வாங்கி கொடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன் சாரீஸ்க்கு. நார்மல் பிளைன் காட்டனில் கோல்டன் பார்டர். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் வச்சு போட்டோன்னா ரொம்ப நீட்டாக நல்லா இருக்கும். காட்டன் ஹேண்ட்லூம் சாரீஸ் தான். இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சாரீக்குமே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா சொசைட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ வந்து சில்க்குனா சில்க்கு அந்தந்த ஏரியாவில் வியூ பண்ணுவாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு ஏரியாவிலையும் அவங்க வந்து சொசைட்டியில் கொண்டு வந்து கவர்மெண்ட் த்ரூ கொடுப்பாங்க. அந்த மாதிரி சொசைட்டியில் வாங்கின சேரீ தான் இந்த பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீ. இது என்னோட பியூபரிட்டி ஃபங்க்ஷன் அப்போ எனக்கு வந்துட்டு எங்கள் மாமா வச்சது. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாத்து வீட்லேயுமே ஒரு 20 இயர்ஸ் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்து வீட்லேயுமே இந்த டிசைனில் ஒரு சாரீ கண்டிப்பாக வச்சுருந்துருப்பாங்க. இதில் பல்லு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டன் ஜரி பல்லு. பார்டர் பார்த்தீங்கன்னா சின்ன பார்டர் வச்சுருக்காங்க. இந்த சாரியுமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா புட்டாவும் இருக்குது, இந்த மாதிரி கோல்டன் ஸ்ட்ரைப் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே கட்டினா ரொம்ப நீட்டாக இருக்கும், எலிகண்ட்டாக இருக்கும். இந்த கோல்டன் பல்லோல உங்களுக்கு வந்துட்டு மேலே டாப் பீஸ் வச்சுட்டு பாடிக்கு வந்துட்டு இந்த கிரீன் கலர் பார்ட் வச்சு ஃப்ராக் தைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ்க்கும் நம்ம வந்து பாவாடை சட்டை தைக்கலாம், நம்மளுக்குமே கூட ஃப்ராக் மாதிரி இதில் தைச்சு போடலாம். உங்ககிட்ட ஏதாவது இந்த மாதிரி சாரீஸ் இருக்குது கட்டுறதில்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் பொண்ணுக்கோ இல்லை வந்துட்டு பேர பேத்திங்களுக்கோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக பண்ணி கிஃப்ட் பண்ணலாம். எதுக்கு இந்த மாதிரி சில்க் சாரீஸ்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணணும் இல்லைங்களா. சொசைட்டி சேலமில் தான் வாங்கினது. நீங்கள் வந்து சொசைட்டிஸில் போய் பார்த்தீங்கும் போது உங்களுக்கு வந்துட்டு அந்தந்த ஏரியாவில் ஹேண்ட்லூம் வீவர்ஸ் அவங்க வியூ பண்ணுற சாரீஸோட கலெக்ஷன்ஸ் அப்பப்போ அப் டு டேட்டாக இருக்கும். உங்களுக்கு ப்ரைஸும் ரீசனபுளாக இருக்கும். நீங்கள் சொசைட்டிஸில் போய் கூட ட்ரை பண்ணலாம் சாரீஸ்.
பட்டு புடவையில் காஞ்சிபுரம் பட்டு இருக்கும், பனாரசி பட்டும் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இது வந்து பனாரசி டைப் டிஷ்யூ சில்க் saree தான், செல்ஃப் டிசைன். இந்த மாதிரி sarees பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு ஒல்லியாக காட்டும். ஆனால் ஃப்ளீட்ஸ் எடுத்திங்கன்னா அந்த ஃப்ளீட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நிற்கவே நிற்காதுங்க, பறந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு சாஃப்டாக இருக்கிறதுலையுமே இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ரொம்ப பேப்பராக ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வந்து நிற்காதுங்க, பறந்துகிட்டே இருக்கும். அது அப்படியே கரெக்டாக செட்டாக நிற்காது. அதனால இந்த மாதிரி sarees வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. இதில் வந்துட்டு பியூர் சில்க் கிடையாதுங்க, காஞ்சிபுரம் சில்க்லேயே வந்துட்டு இது வந்து மிக்ஸ்டு ஆர்ட் சில்க்கு பியூர் சில்க் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மிக்ஸ்டு சில்க் இந்த மாதிரி சாரீஸ்லாம். இதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சாரியில் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சம் ஹைட்டு கம்மியாகவும் மீடியம் ஹைட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபேட்டாகவும் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சாரீ லென்த் வந்துட்டு பத்தாது. சாரீ லென்த் பத்தினாலுமே கூட ஃப்ளீட்ஸ் வந்து உங்களால் கம்மியாக தான் எடுக்க முடியும். இப்போ ஒல்லியாக இருக்கவங்க வந்து 6-7 ஃப்ளீட்ஸ் கூட எடுத்து அழகாக கட்டுவாங்க. நம்மளால பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளீட்ஸ் தான் வரும். 5 ஃப்ளீட்ஸ் எடுத்தோம்னாலும் அதுக்கு கீழே வரைக்கும் அந்த ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக செட்டாக நிற்காது. அதனால இப்போ நான் வந்துட்டு என்னோட சாரீஸ் சில்க் சாரீஸ் எல்லாத்துலேயுமே உள்ளே நம்ம கட்டுறோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 1/2 மீட்டர் 1 மீட்டருக்கு பிளைன் கிளாத் சாரீ கலருக்கே வாங்கி நான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ லென்த்து. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் நிறையா ஃப்ளீட்ஸ் எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், இவ்வளோ லென்த் வந்துட்டு சாரியில் நம்மளுக்கு ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு கிடைக்கும். இதில் நம்ம அழகாக 2 ஃப்ளீட்ஸ் நல்லா நீட்டாக கீழே வரைக்கும் மடிப்பு கலையாமல் எடுக்கலாம். அதனால என்னோட சில்க் சாரீஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நான் சாரீ வாங்கின உடனே இந்த மாதிரி 1/2 மீட்டர் 3/4 மீட்டருக்கு சேம் கலரில் பிளைன் கிளாத் வாங்கி நான் வந்து அட்டாச் பண்ணிடுவேன். இந்த கிளாத் வந்துட்டு நம்ம உள்ளே கட்டும்போது ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்கர்ட்டில் இன்சர்ட் பண்ணி நம்ம உள்ளே சுற்றுவோம் இல்லைங்களா, ஒரு சுற்று அதில் இது போய்டும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நிறையா ஃப்ளீட்ஸ் எடுக்க முடியும். என்னோடய சாரீஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கிளாத் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருப்பேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் நிறையா ஃப்ளீட்ஸ் எடுக்க முடியும். ஒரு ப்ளவுஸ்க்கு ஆரி ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு அதுக்கு தனியாக ஒரு 2000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சாரீ நம்ம எத்தனை ஃபங்க்ஷன் கட்டுவோம்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 ஃபங்க்ஷனுக்கு தான் கட்டுவோம் மேக்ஸிமம், அதுக்கப்புறமேட்டு நம்ம கட்ட மாட்டோம். அதனால நீங்கள் வந்துட்டு சாரீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லேசஸ் பேச்சஸ் இந்த மாதிரி வாங்கி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் அந்த பீடு லேஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரிச் லுக்காகவும் இருக்கும். சாரியில் இருக்கிற கிளாத் எடுத்து நம்ம ப்ளவுஸில் வந்துட்டு டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் பாருங்கள், பிளைன் ப்ளவுஸ் தான், இந்த சாரீக்காக வாங்கினது தான் இந்த ப்ளவுஸு. இதில் கொஞ்சமாக நான் ஆரி ஒர்க் பண்ணேன். சரி, ஆரி ஒர்க் என்கிட்ட இல்லைங்கிறதுக்காக இந்த ப்ளவுஸில் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதனால் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆரி ஒர்க்குக்கு எனக்கு வந்து 2000 ரூபா வாங்கிட்டாங்க ஒரு 5 இயர்ஸ் முன்னாடியே. இது பார்த்திங்கன்னா லேஸ் நானே வாங்கி கீழே அட்டாச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம லேஸ் ஒர்க்கு இல்லைன்னா வந்து இந்த கோல்டன் அந்த பீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, பீட் லேஸு இந்த மாதிரி வாங்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வாங்கி கூட நம்ம வீட்லேயே வந்துட்டு ஃபேப்ரிக் கம்மு வந்துட்டு உங்களுக்கு கடையில் கிடைக்கும். ஃபேப்ரிக் கம்மு வாங்கி பீட்ஸ் வாங்கி நம்மளே கூட செல்ஃபாக வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது டிசைன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கடைகளில் போனீங்கன்னா இந்த மாதிரி பிளைன் சாரீஸ் கூட கிடைக்கும், லேஸ் அட்டாச் பண்ணாமல். நீங்கள் பிளைன் சாரியாக வாங்கி அசசரிஸ் ஷாப்புக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அழகழகாக கலெக்ஷன்ஸ் இருக்குது, லேஸ் கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்கி கடையில் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் ப்ளவுஸ்க்கும் வச்சு கூட ஸ்டிச் பண்ணி நீங்களே ஓனாக டிசைன் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கலர் கலராக ஸ்டோன்ஸ் எந்த கலரில் வேணாலும் சாரீ கலருக்கே கிடைக்கும். வாங்கி நீங்களே கூட ஒரு ஃப்ளவர்னு நாங்கள் நடுவில் ஒரு கல் வச்சு சுற்றி ஒரு 5 கல் வச்சிங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைன் ஃபார்ம் ஆகிடும். ஒரு மேங்கோ டிசைன், இந்த மாதிரி புட்டா டிசைன் நீங்களே கூட ப்ளவுஸ்க்கும் சாரீஸ்க்கும் கம்மு யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நம்ம எப்படியும் வந்துட்டு கொஞ்சம் பார்ட்டி வியர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியெலாம் துவைக்க மாட்டோம். நீங்கள் மிஷினில் போடாமல் கையில் அலசி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்டோனும் ரிமூவ் ஆகாது. டாட் சாரீ இக்கத் டெம்பிள் பார்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நான் இப்போ வாங்கல, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது நல்லாயிருக்கும், கட்டுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்துட்டு எங்கள் அம்மாவோட சாரீ தான், அவங்களோட ஞாபகமாக நான் இந்த சாரீ அப்படியே வச்சுருக்கேன். இது பார்டர் வந்துட்டு எல்லோவாக இருக்கிறதுனால, போல்கா டாட்டும் எல்லோவாக இருக்கிறதுனால நான் பிளைன் எல்லோ கிளாத் எடுத்து அதில் க்ரீன் கலரில் இந்த மாதிரி
டிசைன் பண்ணியிருக்கேன். மிரர் ஒர்க்கும் எம்ப்ராய்டரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், ப்ளவுஸ்லேயும் இந்த மாதிரி வச்சு, ப்ளவுஸ்லேயும் இந்த மாதிரி. எங்கள் அண்ணா வீட்டுக்கு போகும்போது எங்கள் அண்ணாவும் அண்ணியும் சேர்ந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. கிரேல ஃபுல்லாக ஆல் ஓவர் எம்ப்ராய்டரி, பார்டர் கோல்டன் பார்டர், அதில் கொஞ்சமாக டெம்பிள் டிசைன் வரும். அதோட பார்டரோட எண்டில் முடிவில் கொஞ்சமாக கோல்டன் பார்டர் வரும் பாருங்கள், டெம்பிள் பார்டர். சாரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்கு, காட்டனில் தான் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும் கட்டும்போது. யூஸ்க்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ், ஆஃபீஸ் யூஸ்க்கு இந்த மாதிரி காட்டனில் நீங்கள் வந்துட்டு சிம்பிள் கோல்டன் ஜரி வச்சது, சிம்பிள் கோல்டன் ஜரி வச்ச காட்டன் சாரீஸ் ட்ரை பண்ணலாம். சம்மருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சம்மருக்கு இந்த மாதிரியான பியூர் காட்டனில் கொஞ்சமாக கோல்டன், அதாவது ப்ராடாக பார்டர் இல்லாமல் ஸ்மால் கோல்டன் ஜரி பார்டர் வச்சது காட்டன் சாரீ ட்ரை பண்ணுங்கள். சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம சாரீஸ் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் அதை கட்டி பார்த்தோம்னா அதோட லுக்கே வேறு மாதிரி இருக்கும். இப்போ என்கிட்ட இன்னொரு சாரீ இருக்குது, அதை காட்ட பண்ணுவேன். இப்போ இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா என்னோட வெட்டிங் அப்போ என்னோட ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இது வந்து கல்கட்டாவிலேருந்து வந்த சாரீ. கல்கட்டா ஹேண்ட்லூமில் மேக் பண்ண சாரீ. இது என்னோட வெட்டிங்க்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஆனால் எனக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால் இது எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பிடிக்கல, நான் அப்படி தான் வச்சுருந்தேன். அப்புறம் சரி அப்படியே இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு கட்டின பாருங்கள், செம்மையாக இருந்ததுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. சின்ன சின்ன போல்கா டாட் கொடுத்து மேங்கோ புட்டா ரெண்டுமே கோல்டனில் கொடுத்துருக்காங்க. ப்ளம் பர்பிள் கலர். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்டினா. சில்வர் ஜரி டிசைன், கோல்டன் ஜரி இல்லாமல் சில்வர் ஜரி, அதுக்காக நான் இந்த சாரீ வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு ஆர்ட் சில்க் சாரீ தான், உங்களுக்கு காட்டன் சில்க்னு சொல்லுவாங்க. இந்த சாரீஸ் வந்துட்டு நம்மள மாதிரி ஷார்ட்டாக கொஞ்சம் குண்டாக இருக்கவங்களுக்கு ப்ளீஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி சாரீஸ் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து பாருங்கள், நம்மளுக்கு ஃபோல்டு பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குன்னு பார்த்தீங்களா. உங்களுக்கு ஃப்ளீட்ஸ்லாம் அழகாக வரும், எல்லாமே ஓகே. ஆனால் இது வந்து நம்ம கட்டும் போது என்னாலும் நம்மளை இன்னும் ஃபேட்டாக காட்டுது. அதனால வந்துட்டு இந்த மாதிரி சாரீஸ் வந்துட்டு கொஞ்சம் நம்மள மாதிரி ஷார்ட்டாக இருக்கவங்க, கொஞ்சம் ஷார்ட்டாக ஃபேட்டாக இருக்கவங்க இந்த மாதிரி சாரீஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த ப்ளவுஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த டைப்பில் நான் பண்ணியிருக்கேன். சைடில் ஜிப்பர் வச்சுட்டு. வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், உங்களுக்கும் நிறைய ஐடியா கிடைச்சிருக்கும். சுடிதார் கலெக்ஷன்ஸ் நம்ம எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், எந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்ம பேர் பண்ணி போடலாங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ட் 2ல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் பாய், டேக் கேர்.